இந்த டீச்சர் பிரெக்னெண்டா இருக்காங்க. கூட வேலை பார்க்குற டீச்சர் நீங்க இன்னும் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம பப்ளிக் எக்ஸாம் வேற நெருங்கி இருக்குது. அதனால இந்த பேப்பர்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன்னு சொல்றாங்க. இவங்களும் போயிட்டு கிளாஸ்ல பேப்பர்லாம் கொடுத்துறாங்க. யாருக்கெல்லாம் பேப்பர் வந்துருச்சோ அவங்கள கிளம்புங்க, யாருக்கெல்லாம் பேப்பர் வரலையோ அவங்க மட்டும் இருங்கன்னு சொல்றாங்க. ஒரு 5 பேர் மட்டும் நிக்கிறாங்க. நீங்க எல்லாம் இந்த எக்ஸாம்ல ஃபெயில், அதனால தான் உங்களுக்கு பேப்பர் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் அல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மேம், நாங்க இன்னும் இந்த எக்ஸாம்க்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணலன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டீச்சரும் ஒரு வருஷமா படிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. அவங்களும் ப்ளீஸ் மேம் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மேமும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து அழுந்து ப்ளீஸ் மேம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க யாரும் ஃபெயில் ஆக கூடாது, நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டீச்சரோட மனசும் மாறிடுது. அவங்களும் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மேமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் நோட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற பக்கம் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்க எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்களோட லாஸ்ட் மந்த், உங்களோட வயித்துல இருக்கிற குழந்தைய பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பேட்ச்லயும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்க உங்களோட ஹெல்த்தை பாத்துக்கோங்கன்னு பக்கம் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு இந்த டீச்சர்ஸ் வயித்துல வளர்ற குழந்தை மட்டும் இல்ல, இவங்களும் என்னோட குழந்தைங்க தான் சொல்றாங்க. இந்த டீச்சரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க, எஃபெக்ட் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களும் நல்லா படிச்சு மாடல் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மெட்டர்னிட்டி லீவே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மேம், நாங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம், தேங்க்யூ மேம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு டீச்சர் உங்களோட லைஃப்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க.